ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து எங்கள் அக்கா ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் வீடாக இருந்தது. அங்கே போயிட்டு வந்தோம். அக்கா வயலில் வந்து ஏத்தங்காய் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு குலை நல்லா விளைஞ்சி சரிஞ்சிருச்சு. அதை எனக்கு வெட்டி தந்துட்டாங்க. அதில் ஒரு 4 சீப்பு தான் கிடச்சிது. அதில் நான் பழுக்கிறதுக்கு வச்சுட்டு ஒரு 4, 5 காய் மட்டும் இது சிப்ஸ் போட எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மருந்து எதுவுமே அடிக்காமல் இயற்கை உரம் போட்டு வளர்ந்தது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பழம் நல்ல ஒரு மதுரமாக இனிப்பாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ சிப்ஸ் போடலாம். அதுக்கு வந்து தொலியை சீவிட்டு இந்த மாதிரி ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் அது மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி சிப்ஸ் போடுவீங்கன்னு தெரியல. இது என்னோடய ஸ்டைலில் சிப்ஸுக்கு நான் இப்படி தான் போடுவேன் எப்போவுமே. இங்கேயுமே நான் போடுவேன். காய் கடையில் 2 காய் 3 காய் வாங்கி நான் சிப்ஸ் போடுவேன். இதை போட்டுட்டு நம்ம உப்பு மஞ்சள் பொடியும் எல்லா காயிலையும் பரவுறதுக்கு நம்ம கையை வச்சு விரகிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் இப்படி குலுக்கி வச்சுக்கலாம். அப்போ எல்லா இடமும் நல்லா பரவிடும். இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து தான் நம்ம சிப்ஸ் போட போகிறோம். இது வந்து ரேஷன் கடை பாம் ஆயில். இதுவும் அக்கா தான் தந்தாங்க. எங்கள் கேரளாவில் இதெல்லாம் எண்ணெயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ரேஷன் கார்டுக்கு. அதனால் அங்கேருந்து இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு எதுக்குன்னு அக்கா வீட்டில் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை வந்து கரண்டியில் எடுத்து போடுங்க. கையில் போடும்போது நம்ம காய் ஆல்ரெடி ஈரமாக இருக்கும்ல, அப்போ கையில் தெரிக்கும் சொடன்னு. அதனால் கரண்டியில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு நல்ல கலர் வந்துருச்சுல, எல்லோ கலரு. ஆல்ரெடி காய் எல்லோவாக தான் இருக்கும். மஞ்சளும் போட்டதுனால நல்லா எல்லோவாகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது வந்து அப்படி நம்ம பெரட்டும் போதே சவுண்டு கேட்கும் கிறிஸ்பியாக. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். 2 டைமாக நான் போட்டிருக்கேன். ஒரு டைமில் போட முடியாது, எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருந்தேன். அதனால் 2 டைமாக போட்டிருக்கேன். சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. ஈவினிங் வந்து எனக்கு சாயா கூட இதை வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நல்லா பாருங்கள், நல்லா அப்படியே உடையுது பார்த்திங்களா, கிறிஸ்பியாக அந்த மாதிரி வரணும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் சிப்ஸ் போட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் சுக்கு காஃபியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் ஈவினிங்க்கு சுக்கு காஃபி தான் போட்டிருந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிப்ஸுக்கும் சுக்கு காஃபிக்கும் சூப்பர் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.